ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு மார்னிங் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ண வேண்டிய டைமு. நம்மளோட பிறந்த கப்பி குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம ஆக்டிவாக இருக்காங்க காலங்காத்தால். ஸோ இப்போ நம்ம அதுக்கு பெல்லட் எல்லாம் வந்துட்டு இடித்து தான் நான் போடுவேன். அதனால் நான் ஒரு 4 பெல்லட் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கலாம். ஏன்னா அது பிறந்த குட்டி இல்லையா, அதனால் நம்ம அப்படியே போடக்கூடாது அதுங்களுக்கு ஃபுட்டை. இந்த மாதிரி இடிச்சிட்டு இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி பெல்லட்டிஷாக தான், பெல்லட்டு மாதிரியே போடக்கூடாது. மினி பெல்லட்டாக இருந்தாலுமே இன்னும் அதை மினியாக பண்ணி தான் போடணும். நான் அப்படி தான் போடுவேன். அப்படி போட்டால் மட்டும்தான் அதுங்களால் வந்துட்டு அதை சாப்பிட்டு ஜீரணிச்சிக்கவும் முடியும். அதுங்களாவே குட்டி குட்டியாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க நம்ம நினைக்கக்கூடாது. அதுங்களாவே குட்டி குட்டியாக ஒரு சில பெல்லட்டெல்லாம் பெருசாக இருக்கும். நம்ம டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் கூட போடலாம். அதுங்களுக்கு போட்டால் இந்த பெல்லட் சாப்பிட்ற அளவுக்கு அதுங்க சாப்பிடாதுங்க. ஏன் அப்படின்னா அது அந்தளவுக்கு குட்டியாக இல்லைன்றது தான் ரீசன். ஓகேங்களா? அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு தான் நம்ம அதுங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப ரேர் ஃபுட்டெல்லாம் எடுத்தோடனே கொடுக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் போயிட்டு ஃபுட் கொடுக்கலாம். வாங்க போகலாம். ஒரு குட்டி பிளாக்கல் மாதிரி எடுத்து தான் அதை வச்சு தான் இடிச்சு கொடுத்துட்ருக்கேன் அதுங்களுக்கு. வாங்க அடுத்ததுக்கு போய் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் வந்துட்டு ஆரஞ்சு ஃபிஷ்ஷும், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் மாலி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கப்பீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வெயிலில் வந்துட்டு வெயிலாக அந்த கிளாரிஷாக இருக்கனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. கொஞ்சம் நாய்ஸியாகவும் இருக்கும். இப்போ இதுங்களோட ஃபுட்டுக்கு வந்து நான் இதுங்களுக்கு காலங்காத்தாலே ஒசாகா பெல்லட் வந்துட்டு போட்டாச்சு. அடுத்து அந்தானை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம போடணும். வாங்க போடலாம். இதுங்களுமே ஓவர் ஆக்டிவாக தான் இருக்குது பாருங்கள். அதுங்களுக்கும் நான் பெல்லட் வந்துட்டு போட்டாச்சு. எல்லாமே ஃபஸ்ட் டைம் மேலே வந்து சாப்பிடுது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 நாளாக இதுங்க செட்டே ஆகலை, சாப்பிடவே இல்லை. அதனால் கொலவெறியில் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. செம்ம பசியில் இருக்குங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு வந்துட்டு போட்டேன். இது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்ருச்சினாலே போதும். அதுங்க சாப்பிட்ற வரைக்கும் ப்ரைவசியாக விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னால ஒரு ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷோட டேங்க் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த சைடில் தெரியும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு. இதுலேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாது. பிளான்ட் எல்லாம் குட்டி போட்டால் மறைஞ்சிக்கணுன்றதுக்காண்டி பிளான்ட்டு, பாசி, கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கனால உங்களுக்கு தெரியாது. அதுவுமே இதுலேயே போய் மறைஞ்சிக்கிச்சு. 4 ஃபுட்டு போட்டிருக்கேன். கீழே போயிட்டு அது செட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டுக்கும். 4, 5 ஃபுட் போட்டிருக்கேன். கீழே போய் செட் ஆனால் அதை சாப்பிட்டுக்கும் எடுத்து. இப்போ இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அது வழியாக வந்துட்டு அதுக்கும் ஏரும் வந்துட்டு போய்க்கும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபீமேல் இருக்குது. எந்த கூடயுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த ஃபீமேல் தான் இதில் வந்துட்டு இருக்குது. அதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. போட்ட உடனே இது வந்து நல்லாவும் சாப்பிட்டுக்கும். இது பெல்லட்டு போடுவேன், டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் போடுவேன், எது போட்டாலும் நல்லா வந்து சாப்பிட்டுக்கும். வரும் பாருங்கள். இது வந்துட்டு நல்லாவே சாப்பிடுன்றதுனால நம்மளுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. நல்லா சாப்பிட்டுக்கும். காலையில் 4 போடுவேன், ஈவினிங் 4 போடுவேன். எப்போயாவது ஒரு நாள் வந்துட்டு டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸு பார்த்தீங்களா, கொஞ்சம் கை வச்சாலுமே இது பயப்படாமல் வந்து சாப்பிடும். ஸோ அடுத்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வலை, பிஞ்சு போன வலை, அதனால் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் லாக்காகவும் யூஸ் ஆகும் அப்படின்றது காரணத்துக்காண்டி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க இதுக்கு மேலே இந்த வலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார போயிடலாம். இதுங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக போடுற ஒரே ஃபுட்டு டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் மட்டும்தான். என்னடா ஒசாக்கா ஃபுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சுருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லா ஃபுட்டையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுலேயே வச்சு போடும் போது ஃபுட்டு ஈஸியாக வந்துட்டு கொட்டிடும். அதனால் வந்துட்டு இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு இதுலேயே ஃபுட்டெல்லாம் தேவையான அளவுக்கு ஃபுட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரேன்.
டியூபிஃபிக் ஸ்வாம்ஸும் எப்போயாவது தான். அதுங்களுக்கு எப்போயாவது ஒரு நாள் தான் கொடுப்பேன். வாரத்தில் ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி அதுங்களுக்கு கொடுப்பேன். எப்போவுமேலாம் கொடுக்கறது கிடையாது. அதுவுமே ஃபிஷ்ஷுங்களுக்கு எப்போவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மீனாலாம் வச்சுருக்கோம்ல, ஒரு மீனாக வைக்கும்போது நம்ம அளவு தெரியாமல் சில சமயம் போட்டுருவோம். அதனால் நம்ம கொஞ்சம் அளவு இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிறைய மீன் இருக்கும்போது கொஞ்சம் போடலாம். ஒரே மீன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுங்களுக்கெலாம் எப்போயாவது தான் போடுவேன். நிறைய மீன் வச்சுருக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அப்பப்போ போடுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.